Hey guys, welcome back to another episode of Paras Vlogger. இன்னைக்கு வந்து August 3rd, which is Sunday. So one day trip வந்து Yelagiri போகலாம். From Chennai to Yelagiri trip plan பண்ணிட்டு we are heading towards that. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 கிட்ட டைம் ஆகுது, 2:40 AM. ஸோ மிட் நைட் ஆல்மோஸ்ட். எதுக்கு நாங்கள் மிட் நைட் நாங்கள் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ட்ரிப்பு நம்ம 3 ரைடர்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆனந்த், அவங்க வந்து KTM வச்சுருக்காங்க, நான் ஹிமாலயன், அண்ட் பின்னாடி வரவங்க Triumph 400. ஸோ நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி பழகிருச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருப்போம், காலையில் ஃபுல்லாக தூங்குறதுக்குனால நைட்டு தூக்கமே வரல லிட்டரலாக. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், சரி நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம ஏலகிரிக்கு டுவர்ட்ஸ் ஏலகிரி போகலாம்னு சொல்லி பிளான். ஆனால் நைட் ஷிஃப்ட் அடாப்ட் ஆகிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஸோ வி ஜஸ்ட் பிளான்ட், சரி நம்ம நைட்டு 1 மணிக்கு நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு we are just heading towards the ஏலகிரி. ஸோ ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஞ்சிபுரம் ரோட் தான் எடுக்க போகிறோம். அதாவது சென்னை, கோயம்பேடு, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் ரோடு டுவர்ட்ஸ் ஆம்பூர் அந்த டைரக்ஷனில் தான். ரோட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ நாங்கள் அப்படியே போகும்போது சீனரியாக ஏதாச்சும் இருக்கும் போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது மணி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 6:24. வாணியம்பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 5 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். கடை 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ டுவர்ட்ஸ் மலைக்கே நம்ம ஏறிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கிளம்பும் போது நல்ல ஒரு லொக்கேஷனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துருந்தோம். வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃபுல்லாக மழையாக தான் இருந்தது. அதனால தான் நான் லைக் ஒரு ரோட்டில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும் போது கட்டு இருந்திருக்கும். அந்த கட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை, கோபுரம் நனைஞ்சிருச்சு. ஸ்டாப் பண்ணி வெறும் ரெயின் கியர்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை எதுவும் கிடையாது. இங்கேருந்து ஏலகிரிக்கு ஒரு 14 kilometers தான். இப்போ தான் பீக்கான டைமும் கூட. லைக் இப்போ தான் சன்ரைஸ் ஆக போகுது, கோல்டன் ஹார்ஸ் டைம் இப்போது. ஸோ கரெக்டாக இப்போது மேலே ஏறலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ரிலாக்ஸாக செட்டிலாக பிளான் பண்ணி வந்திருக்கு. வாணியம்பாடி வந்துட்டோன்னு சொல்லி நல்லாவே எல்லா இடத்துலையும் தெரியுதுங்க, விசிபிளாகவே. எல்லா இடத்துலையும் பிரியாணி சட்டி வெந்துக்கிட்டே இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு மார்னிங் தான் மிஸ் ஆகிடுச்சு. நோ இஷ்யூஸ், நம்ம ரிட்டன் வரும்போது கூட நம்ம வாணியம்பாடி ரூட்டில் தானே நம்ம போவோம். ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் Yelagiri Hills. Weather is so good, yeah, so good. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயர்பட்ஸ்லாம் போட்டுட்டு பாட்டு கேட்டால் வந்திருப்போம். அது ஒரு ரெக்கமெண்டட் சினாரியோ கிடையாது. பட் ஸ்டில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் நம்ம அதை டார்கெட் பண்ணி வந்துருந்தோம், which is so good. பட் இப்போ வந்து ஃபுல்லாக நேச்சரை பார்த்து ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக இயர்பட்ஸ்லாம் கழட்டிட்டு ஆக்சுவல் அந்த சவுண்ட், ஆக்சுவல் அந்த ஸ்மெல், ஆக்சுவல் அந்த ஃப்ரேக்ரன்ஸ், ஸோ எல்லாமே அதை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு குட் 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 லொக்கேஷனாக இருக்கனால ஜஸ்ட் நான் எதுவுமே அடுத்து வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் என்ஜாய் தி வியூ, என்ஜாய் தி ASMR. யா
ஸ்ட்ரெயிட் லைனாக லைக் நான் ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லைனில் நான் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. லைக் அந்த மாதிரி மிஸ்ஸிங் லைன்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ யா, இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்கும்போது பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ யா,
அப்படியா? அப்போ ஏதாச்சும் ரேண்டமாக நிப்பாட்டுங்க. Wow, that eucalyptus. ஆஹா, அந்த தைலம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அது அந்த ஈக்குலிப்டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஏதோ அந்த ஒரு ஆயில் ஒன்று இருக்கும் அந்த மரம் ஃபுல்லாக. லிட்டரலாக அந்த மரத்தோட எசன்ஸ். ஸோ பிளிஸ்ஃபுல். இந்த மரத்தெல்லாம் நம்ம ஹில்ஸ் ஃபுல்லாக ஏரியாச்சு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்ட்டில் ஆயிரும். இந்த ஃபொண்டேரா பார்க் வியூ, அட்வென்ச்சர் வியூ, ரெஸ்டாரண்ட், ஸோ அண்ட் ஸோன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள இன்டெப்த் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் ஹியர். என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வி கேன் டிசைட். ஸோ ரிஃப்ரெஷிங் ப்ரோ. இன்டெப்த்தான ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெதர் கூலாக தான் இருக்குது. அந்த சில்னஸ் இன்னும் ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு. அவ்வளோதான். நம்ம பாய்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே, ஒரு நாள் பிஃபோராகவே வந்து இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு லாஸ்ட் டைமில் பிளான் பண்ணி வர்றதுனால நம்ம வந்து சண்டே வந்திருந்தோம். ஸோ நம்ம பாய்ஸ்லாம் ஆல்ரெடி இங்கே ரூம் எடுத்துருக்கனால பாய்ஸ் எப்போ மீட்டப் பண்ணி ஒரு 2 to 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் வீ கோன் எக்ஸ்ப்ளோர் அகைன். ஏலகிரி ஹில்ஸ் வந்து இப்போ ஜவ்வாது ஹில்ஸ்க்கு டேரக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 பைக்ஸ் கிட்ட இருக்கும். ஸ்டேலே பார்த்தீங்கன்னா